சனி 2வது பாதத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தை கிட்டத்தட்ட 15 வருட காலம் சனி தசையிலேயே பயணிச்சுட்டு சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் 17 வருடங்கள், அதாவது 32 வயசு வரைக்கும் புதன் தசையில் தான் அந்த குழந்தை இருக்கும். புதன் ஆயில்யம் அங்கே முடிஞ்சு போயிடும். அந்த குழந்தைக்கு 32 ஆகிற வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கடகராசிலேயே தான் அந்த குழந்தை பயணிக்கும். புதன் முடிஞ்சு அடுத்த கேதுவுடைய மகம் நட்சத்திரத்துக்குள்ள அந்த குழந்தை போயிடும் 32 வயசுக்கு அப்புறம். 32லேருந்து 7 வருட காலம் கேதுவுடைய மகத்தில் போகும்போது அந்த பிறந்த குழந்தைக்கு 40 வயசு ஆகிடும். சிம்ம ராசியில் இருக்கிற மக நட்சத்திரத்துக்குள்ள அந்த குழந்தையோட சந்திரன் போகுது. பூசத்தில் பிறந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையோட நட்சத்திரம் சனியில் போயிட்டுருக்கும். சந்திரன் அந்த குழந்தையோடைய சந்திரன் தசாபுத்திகள் அப்படின்னாலே மதி அப்படின்னு அர்த்தம். விதி அப்படின்றது குழந்தையுடைய லக்னம், மதி அப்படின்றது குழந்தையுடைய ராசி.